sweetkadai.com இந்த தீபாவளியை திருநெல்வேலி ஹல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ட்ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க. sweetkadai.com. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இப்ப பெரும் பரபரப்பு உண்டாயிருக்கு. சமீபத்துல விஜய் அவரோட ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை நடத்தினதை தொடர்ந்து இன்னைக்கு டெல்லியில தேர்தல் ஆணையத்துல அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பெயர்ல கட்சியை பதிவு செஞ்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாச்சு. அந்த கட்சி பதிவு மனுவுல கட்சி தலைவரா பத்மநாபன், பொதுச் செயலாளரா விஜயோட தந்தை S.A. சந்திரசேகரோட பெயரும், பொருளாளரா அவரோட அம்மா சோபாவோட பெயரும் விண்ணப்பத்துல குறிப்பிட்டிருந்ததா சில தகவல் வெளியாயிருந்துச்சு. இந்த தகவல் அடுத்து விஜய் ரசிகர்கள் எல்லாம் உற்சாகம் அடைஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா விஜயோட மக்கள் தொடர்பாளர் ரியாஸ் அகமது அப்படிங்கிறவரு இது வெறும் வதந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இதையடுத்து ரசிகர்கள் எல்லாம் பெரும் குழப்பம் அடைஞ்சிருந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பா இப்ப விஜய் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா ஒரு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் திடீர்னு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருந்த சமயத்துல தேர்தல் ஆணையத்துல கட்சி பேரை பதிவு செஞ்சது விஜய் இல்ல, விஜயோட தந்தை S.A. சந்திரசேகர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இவரோட தந்தை S.A. சந்திரசேகரும் நான் ஆரம்பிச்சிருக்க கட்சிக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்ல, விஜயோட முதல் ரசிகன் நான் தான், அதனாலதான் கடந்த 1993 விஜய் ரசிகர் மன்றத்தை தொடங்கின, அந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாவும் மாற்றின, விஜயோட மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியா பதிவு செய்யறது என்னோட தனிப்பட்ட முயற்சி, இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, விஜயோட மக்கள் இயக்கம் இன்னைக்கு நேத்துன்னு தொடங்கப்பட்டதுல விஜயோட மக்கள் இயக்க உறுப்பினர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக தான் அரசியல் கட்சியா இதை நான் பதிவு செஞ்சிருக்கேன், எதிர்காலத்துல இந்த இயக்கத்துல விஜயும் இணைவாரா அப்படிங்கறத அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பா விஜய் தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்க ஒரு அறிக்கையில என்னோட தந்தை S.A. சந்திரசேகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறத நான் ஊடகத்துல வெளியான செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவர் தொடங்கி இருக்க கட்சிக்கும் எனக்கும் நேரடியாவோ மறைமுகமாவோ எந்தவித தொடர்பும் இல்ல அப்படிங்கறத நான் திட்டவட்டமா ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இது மூலியமா அவர் அரசியல் தொடர்பா எதிர்காலத்துல மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கறத நான் தெரியப்படுத்துறேன். அது மட்டும் இல்லாம என்னோட ரசிகர்கள் எல்லாம் என்னோட தந்தை ஆரம்பிச்ச கட்சி அப்படிங்கறதுக்காக அந்த கட்சியில போய் இணைச்சிக்கவோ பணியாற்றவோ வேண்டாம் அப்படின்னும் கேட்டுக்கிறேன். அந்த கட்சிக்கும் நமக்கும் நம்மளோட இயக்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பெயரையோ புகைப்படத்தையோ அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் பெயரையோ தொடர்பு படுத்தி ஏதாவது விவகாரங்கள்ல ஈடுபட்டா அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறதா சொல்லிருக்காரு. இந்த அறிக்கையை தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் எல்லாம் மேலும் குழப்பத்துக்கு உள்ளாயிருக்காங்க. என் அப்பா ஆரம்பிக்க போகும் கட்சிக்கும் என்னோட இயக்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஆனா நடிகர் விஜய் வேற அவரோட அப்பா வேற அப்படின்னு ரசிகர்கள் எப்பவுமே பார்த்ததில்ல. அப்படின்னா அப்பா கட்சி ஆரம்பிக்க போறது எதுக்காக, யாருக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய்க்கும் அவரோட தந்தைக்கும் இடையே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது தொடர்பா பிரச்சனை வெடிச்சிருக்கிறதாகவும் ஒரு பரபரப்பு கிளம்பிருக்கு. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.